welcome to my channel David Moni. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா நானும் பண்ணி வரத சொல்லலாம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். Come on guys, let's cook it. ஃபர்ஸ்ட் நான் செய்ய என்னென்ன ingredients தேவைன்றத பாத்துறோம். மைதா, salt, sugar, ghee, then milk. Milk தான் இதுல மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம். தண்ணி போட்டு நம்ம பசிக்க கூடாது, milk போட்டு தான் பசிக்கணும். அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும். இன்கிரிடியன்ஸ்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டோவா நல்லா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பால் மட்டும் ஊற்றி பிசைங்க, தண்ணி விட்டுருவாங்க. நான்கான டோ ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு 2 hours அப்படியே வச்சிருங்க. இப்போ நம்ம மாவு வந்து ஒரு 2 hours ஊற வச்சிருக்கோம். அது நல்லா ஊறிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பிரியாணி இலை ஒரு 2 to 3 துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு, பட்டை, லவங்கம், கிராம்பு, முந்திரி, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே பன்னீர் தான். பன்னீர் எடுத்துக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பட்டர். இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பன்னீரை சாட்டே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 2 tablespoon பட்டர் போட்டுக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்துட்டு இப்போ பன்னீர் அதில் ஒன்றொன்னா போட்டுக்கலாம். நல்லா அதில் பன்னீர் வந்து பன்னீர் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்பயே நம்ம கொஞ்சமா சால்ட், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்பதான் அதில் கொஞ்சம் நல்லா இறங்கும். இப்போ போட்டு நல்லா வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாம் பன்னீரையும் வந்து டாஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ அதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் 2 tablespoon பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு மீதி இருக்க மற்ற இன்கிரிடியன்ஸ்லாம் வந்து இப்போ வதக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, லவங்கம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரேடியாக வதக்குறோம். இது நல்லா வணங்கிட்டு இருக்கு. ஒரு 10 minutes நல்லா வதக்குங்க. அதோட தோசை சட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. போடணும். எல்லா சைடும் வந்து பட்டர் போடணும். அப்பதான் அது நல்லா சாஃப்டா வரும். சாஃப்டா வரும். வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாமே பாருங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மசாலா நம்ம செய்யறது 2 tablespoon பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் ஆயில் இருந்தால் ஆயில் போட்டுக்கோங்க. நான் வந்து பட்டரே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு மிக்ஸை ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சமாக மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு.
இப்போ இது நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி. நல்லா கொதிக்கணும், மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 minutes நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம டாஸ் பண்ணி வச்ச பன்னீர் அதுக்குள்ள போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பன்னீர்லேருந்து எல்லா ரெசிபிஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணால் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். அவ்வளோதான் guys, சுட சுட நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மோர்.